A B C D E F G H I love you. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் காதல் மனசு. இது உங்கள் கவின் ராஜாங்கம். இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு சகோதரி கேட்ட ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கான பதிலை பார்ப்போம். அதாவது, அடிக்கடி பிளாக் பண்ணுறாங்க, அடிக்கடி அன்பிளாக்கும் பண்ணுறாங்க. இது என்னன்னே தெரியல, ஒரே குழப்பமாக இருக்குது. ஏன் அப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க முன் வச்சுருக்காங்க. அந்த கேள்விக்கான பதிலை நம்ம இப்போ பேசுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்குற நீங்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பூஸ்ட்டாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு. அதே மாதிரி சேனலை அளவிடும்போது நிறைய சப்ஸ்கிரைப்ஸ் இருந்தால் பெரிய சேனல், கொஞ்சமாக இருந்தால் சின்ன சேனல் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நம்ம சேனல் உண்மையை பேசுகிற ஒரு சேனல். எல்லாருடைய குறைகளையும், மன குமுறல்களையும், மன அழுத்தங்களையும் ரிலீஃப் ஆக்கி நல்ல ஒரு லைஃப்பை யோசிக்க வைக்கிற அளவுக்கான ஒரு சேனலாக இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். புரியாதவங்க வீடியோவுக்கு உள்ளே போயிருக்கிற மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். எத்தனை பேருடைய வாழ்க்கை காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அப்படிப்பட்ட சேனல்களுக்கு வரவேற்பு கொடுங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் இருக்கிற பல சேனல்களுக்கு நீங்கள் வரவேற்பு கொடுங்க. நல்ல சேனல்களுக்கு அவங்கெல்லாம் மேலே வரட்டும், நல்லா வளரட்டும். ஸோ அதனால் சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது நீங்கள் பண்ணும்போது அப்படிப்பட்ட எங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் கேட்டுக்கிற விஷயம். மற்றபடி நீங்கள் பாருங்கள், ரகசியமாக பாருங்கள், தனியாக பாருங்கள், மறைஞ்சு பாருங்கள், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது கண்டிப்பாக தேவைப்படுது. லைக்குங்கிறதும் தேவைப்படுது. இந்த வீடியோவை பற்றிய கமெண்ட் அப்படிங்கிறதும் தேவைப்படுது. அதெல்லாம் செய்வீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போவோம். அதாவது, பிளாக் பண்ணுறாங்க, அன்பிளாக் பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்குது. என்னவாக இருக்கும் அப்படின்னா, யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய காதல் சரியா, இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடித்தவங்க, உங்களோட நல்லவங்களாக நடித்தவங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்கள பற்றி எந்த குறையும் இல்லை அப்படின்னு நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிற ஒருத்தவங்க, நீங்கள் நல்லவங்கன்னு தான் அவங்களும் உங்களோட பழகுறாங்க இல்லையா? உங்கள்கிட்டையும் அவங்க எந்த குறையும் பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் அவங்க உங்களை பிளாக் பண்ணணும்? அதுவும் அடிக்கடி பிளாக் பண்ணணும், அடிக்கடி அன்பிளாக் பண்ணணும்? அப்போ அவங்க தப்பு செய்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லையா? தப்பு செஞ்சால் தானே அப்படி பண்ண முடியும். அதாவது, நம்ம ஒரு தப்பு செய்கிறோம், வீட்டுக்கு வெளியில் போய் தப்பு செய்வோம், வீட்டுக்கு உள்ளே போகும்போது நல்லவங்களாயிடுவோம். அப்போது நம்ம வெளியில் போகும்போதெல்லாம் தப்பு செஞ்சுக்கிட்டே இருப்போம். அப்போ வீட்டை விட்டு ஒருத்தன் வெளியில் போயிட்டே இருக்கான்னா அவன் ஏதோ தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கான்னு அர்த்தம். போயிட்டு வருவான். அதுக்காக வீட்டிலேருந்து காலேஜ் போகிறது இல்லையா, வேலைக்கு போகிறது இல்லையா, கோயிலுக்கு போகிறது இல்லையா, பஸ்ஸுக்கு போகிறது இல்லையா, ட்ரெயினுக்கு போகிறது இல்லையா, அந்த மாதிரி போகிறது இல்லை. இது பொதுவாக சொல்கிற விஷயம். அதனால் உடனே அப்படிலாம் கேள்வி கேட்க வேண்டாம். ஸோ அதனால் வீட்டில் இருந்தால் நல்ல பையன், வீட்டுக்கு வெளியே போனால் தண்ணி அடிப்பான், இல்லை போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணுவான். அந்த மாதிரி விஷயமாக நம்ம உதாரணத்துக்கு நான் சொன்னேன். ஸோ அந்த உதாரணத்தில் தான் இப்போ நல்லவங்களாக இருக்க வேண்டியதானே. உங்களோட பேசினார்கள், உங்களோட பழகினார்கள், நீங்கள் எப்போ வேணால் கால் பண்ணுவீங்க, அவங்களும் எப்போ வேணால் கால் பண்ணுவாங்க, பேசிக்கிட்டோம், மெசேஜ் பண்ணிக்கிட்டோம், ஓகே. அப்படிப்பட்டவங்க சண்டை இல்லை, பிரச்சனை இல்லை, பிரேக்கப் இல்லை, ஏன் பிளாக் பண்ணணும்? அப்போது அவங்க ஏதோ தப்பு பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அதுதான் அதில் இருக்கிற உண்மை. என்ன தப்பாக இருக்கும்? வேறு என்ன? உங்களை மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டு அவங்களுக்கு இருப்பாங்க, இன்னொரு காதலர் காதலி இருப்பாங்க. நீங்கள் இல்லாத நேரத்தில் அவங்களோட பேசுவாங்க. உங்கள்கிட்ட என்னெல்லாம் பேசி உங்கள் மனசை மயக்கினாங்களோ அதே மாதிரி அவங்கக்கிட்டையும் பேச வேண்டியிருக்கும். அதுக்கு டைம் தேவைப்படும். அந்த நேரத்தில் நீங்கள் அவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கக்கூடாதுல்ல. நீங்கள் டிஸ்டர்பாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் எப்படி டிஸ்டர்ப் பண்ணுவீங்க அவங்கள? அவங்களோட பேசிகிட்டு இருக்கும்போதெல்லாம் கால் பண்ணுவீங்க, நொச்சுன்னு. அவங்களோட மெசேஜ் பண்ணிகிட்ருப்பாங்க, வீடியோ கால் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ பார்த்து நீங்கள் மெசேஜ் பண்ணுவீங்க, டொக்குன்னு. இதெல்லாம் தேவையா? ஸோ தேவையில்லைல்ல. அப்போ அவங்களோட பேசும்போது நிம்மதியாக பேசணும், நிறைய நேரம் பேசணும், ஃப்ரீயாக பேசணும், டிஸ்டர்பே இருக்கக்கூடாது. அப்போது பிளாக் பண்ணிட்டோம்னா உங்கள் டிஸ்டர்ப் இருக்காதுல்ல. எவ்வளோ நேரம் வேணால் பேசலாம். பேசி முடிச்சதுக்கப்புறம் அன்பிளாக் பண்ணிட்டோம்னா நீங்கள் எப்போ வேணால் கால் பண்ணலாம், எப்போ வேணால் மெசேஜ் பண்ணலாம். அவங்க உங்களுக்கு பதிலளிக்க தயாராக இருப்பாங்க. அதே மாதிரி உங்களோட பேசும்போது, உங்களோட மெசேஜ் சாட்டிங் பண்ணும்போது அவங்கள பிளாக் பண்ணியிருப்பாங்க. அது அவங்கள கேட்டால் தான் அங்கே இருக்கிற பிரச்சனை என்னென்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிக்கிறவர்களை நாம் இப்படி தான் சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ அதனால் உங்கள் சைடில் அவங்க பிளாக் பண்ணுறாங்கன்னு நீங்கள் புலம்புற மாதிரி, அவங்க சைடில் பிளாக் பண்ணுறாங்கன்னு அவங்க புலம்புவாங்க. அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது.
ஸோ அதனால் பிளாக் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெரிய காரணம்லாம் ஒன்றும் கிடையாது. சிலர் வேலை விஷயத்துக்காக பண்ணலாம். அடிக்கடி கால் பண்ணுறோம், மெசேஜ் பண்ணுறோம் அப்படின்னு உண்மையாக நல்லவங்க வேலை விஷயத்தில் ஆஃபீஸில் இருக்கும்போது கால் வருது டிஸ்டர்பாக இருக்குது, மெசேஜ் வருது டிஸ்டர்பாக இருக்குது, வீட்டில் இருக்கிறோம் மெசேஜ் வருது டிஸ்டர்பாக இருக்குது, வீட்டில் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் சில பேர் மெயின்டைன் பண்ணலாம், கள்ளக்காதலாக இருந்தால் ஒய்ஃபுக்கு தெரியாமல் மெயின்டைன் பண்ணலாம், அல்லது ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் மெயின்டைன் பண்ணலாம். அப்போல்லாம் அவங்க வந்து பிளாக் பண்ணி வைக்கலாம். அது முன்கூட்டியே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்களே, நான் இப்படி இருக்கும்போது பேசுங்க, அப்படி இருக்கும்போது பேசாதீங்க, இந்த டைமில் பேசுங்க, அந்த டைமில் பேசாதீங்க அப்படிலாம் அவங்களே சொல்லியிருப்பாங்களே. 2க்குமே பொருந்தும். காதலுக்கும் பொருந்தும், கள்ளக்காதலுக்கும் பொருந்தும். அப்போது நீங்கள் பண்ணக்கூடிய நேரத்தை பொறுத்து அவங்க பண்ணியிருக்கலாம். அப்படி யாரும் நல்லவங்க கிடையாது. அதுக்கு ஃபோனை சைலண்ட்லேயே போட்டுட்டு வேலையை பார்க்கலாம். அப்படி நல்லவங்க ஒருத்தவங்க இருந்து ஆஃபீஸில் டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க ஃபோனை சைலண்டில் போட்டு வேலை செய்யலாம். உங்கள் கால்ஸ் எல்லாமே மிஸ் காலாக காட்டலாம், உங்கள் மெசேஜுகள் எல்லாமே போய் சேர்ந்துருக்கலாம், ஃப்ரீ டைமில் எடுத்து படிக்கலாம். ஆனால் இங்கே அது நடக்கலை, இங்கே அது இல்லை. அப்போ இது டுபாக் ஒரு வேலை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொரு இடத்துல எங்கேயோ வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு, அப்படி வண்டி ஓடும்போது இந்த ட்ராக்கை வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அந்த வண்டி போய் முடிச்சதுக்கப்புறம் இங்கே க்ரீன் சிக்னல் விழும். ஸோ அந்த மாதிரியான ஒரு வேலை தான் இது. இந்த ட்ரெயின் வரும்போது அந்த இடத்து க்ளோஸ் ஆகிடும், அந்த ட்ராக் க்ளோஸ் ஆகும்போது இந்த ட்ரெயின் ஓப்பன் ஆகுங்கிற மாதிரி. ஸோ அதனால் இப்படிப்பட்டவர்களை நம்பக்கூடாது என்பதை நீங்கள் கருத்தில் வச்சுக்கங்க. இப்படி சில குழப்பங்களில் இருக்கிறவர்களுக்கு இது ஒரு தெளிவை கொடுக்கும் என்றால் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. எல்லாரும் சொல்கிறது தான் அப்போ நானும் சொல்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள், இதை பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.